மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்களின் வேளாண்மை முழுமையாக அழிவது மட்டுமல்லாமல் சென்னை உள்ளிட்ட 28 மாவட்டங்களின் குடிநீர் தேவையும் தடைப்படும் என்று எச்சரித்துள்ள பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி. மேகதாது அணை என்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் என்பதால் இதற்கு எதிராக பொதுமக்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். SRM பல்கலைக்கழக வளாக நிர்வாகியும் கவிஞருமான ஈரா அருணாச்சலம் எழுதிய யானை காதல் நூலை வெளியிட்டு பேசிய சௌமியா அன்புமணி, யானை காதல் நூல் எளிமையான மொழியில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்டுள்ளதாகவும், குரல் இல்லாத உயிரினங்களின் உணர்வுகளை மனிதர்களிடம் கொண்டு சேர்க்கும் படைப்பாக அமைந்திருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த யானை காதல் நூல் வெளியிட்டு இங்க கதாநாயகனாக அமர்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் இரா அருணாச்சலம் அவர்கள் இந்த பெருமைமிகு SRM கல்வி குழுமத்தின் வளாக நிர்வாகி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். யானை காதல் அப்படின்னு அவர் எனக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவருடைய 3 கவிதை புத்தகங்களையும் எனக்கு கொடுத்திருந்தாரு. ரொம்ப அழகா இருந்தது. அந்த கவிதை புத்தகங்களையும் நான் முழுதாக வாசித்தேன். அதே போல யானை காதல் புத்தகமும் முழுதாக வாசித்தேன். ஏன்னா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸு, அதில் வரைபடை டிராயிங்கும் இருந்தது, புகைப்படங்கள் ஒளிப்படங்களும் இருந்தது. அதே சமயம் அதை பற்றிய ரொம்ப ஈஸி ரீட், ரொம்ப நீங்கள் சீக்கிரமாக படிச்சிடலாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு விவிட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு காட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த காடை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன். இல்லை நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அது வீடு இப்படி இருந்தது, இவ்வளோ நேரம் நாங்கள் போனோம் அப்படின்னும் போது அதை பற்றிய ஒரு காட்சி கற்பனையை அழகாக எழுதியிருக்கிறாரு. அது நமக்கு புரியுது. நீங்கள் காவிரியை சும்மா விட்டிங்கனாலே அது ஒழுங்காகவே நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். அங்கே டேமை கட்டி தண்ணியை சேர்த்து வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரலைன்னா என்ன ஆகும்? டெல்டா பாலைவனமாகிவிடும். டெல்டான்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டெல்டா பகுதியில் என்ன விளையுது? நமக்கு நெல் விளைகிறது. நமக்கு அங்கேதான் உணவு உற்பத்தி ஆகி வருகிறது. அப்போ அரிசியும் பருப்போ காய்கறிகளோ இல்லை என்றால் நாம் எப்படி சாப்பிட்றது? டெல்டா பாலைவனமாகிவிடும். அது ஒரு விஷயம். விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது. அடுத்த விஷயம், நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காது.